அவனை தூங்க விடு. எப்படி சொல்லாங்க? லெட் ஹிம் ஸ்லீப். லெட் ஹிம் ஸ்லீப். இங்கிலீஷில் இது ஒரே சென்டென்ஸ் தான். ஆனால் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா, அவனை தூங்க விடு, அவனை தூங்க விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையை சொல்கிறது. இன்னொன்று அவன் தூங்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 3க்குமே லெட் ஹிம் ஸ்லீப் தாங்க. ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ், அவளை விளக்க விடு. இல்லைன்னா அவளை விளக்க விடுங்கள் அப்படின்னு மரியாதை. அவள் விளக்கட்டும். எப்படி சொல்லுவாங்க? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். லெட் ஹர் எக்ஸ்பிளைன். லெட் ஹர் எக்ஸ்பிளைன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய முன்னாடி ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டஸ், அதாவது லெட்ஸை பற்றி போட்டிருக்கேன். அது யூஸ் பண்ணும்போது தமிழில் வந்து எந்த மாதிரியான தமிழ் அர்த்தங்களை தருங்கிறத அதில் கிளியராக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸும் போய் பாருங்கள். வாங்க அடுத்த சென்டென்ஸ் போய் பார்க்கலாம். அவனை கார் ஓட்ட விடு. இல்லைன்னா அவனை கார் ஓட்ட விடுங்கள். இன்னும் அவன் கார் ஓட்டட்டும். ஓகேங்களா? இதை நம்ம ரொம்ப கேஷுவல், அவன் பைக் ஓட்டட்டும், சைக்கிள் ஓட்டட்டும், இல்லைனா இந்த மாதிரி விடு விடுன்னு சொல்லுவோம். மரியாதையாக ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? வாங்க அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். லெட் ஹிம் டிரைவ் தி கார். லெட் ஹிம் டிரைவ் தி கார். கார் ஓட்டட்டும் அப்படின்னா கார் போட்டுக்குங்க. இதுவே பைக்னா லெட் ஹிம் டிரைவ் தி பைக். சைக்கிள்னா லெட் ஹிம் டிரைவ் தி பைக். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சென்டென்ஸ், அவளை இங்கே உட்கார விடு. அவளை இங்கே உட்கார விடுங்கள். அவள் இங்கேயே உட்காரட்டும். அவள் இங்கே உட்காரட்டும். இப்படிலாம் சொல்லுவோம். ஓகேங்களா? இது எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி மீண்டும் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.